என் பெயர் அபிராஜ். இன்றுதான் எனக்கும் மீராவுக்கும் திருமணம். இசைக்குழு விருந்து என பெரியதாக நடந்தது. மீராவின் முகத்தில் மணமகளின் கூச்சமும் புதிய வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் தெளிவாக தெரிந்தன. நானும் மகிழ்ச்சியாக இருந்தேன். இறுதியாக தனக்கு பிடித்தமான மென்மையான பண்புள்ள பெண்ணை வாழ்க்கை துணையாக பெற்றுவிட்டேன். நான் தனக்குத்தானே வாக்குறுதி அளித்திருந்தேன். மீராவுக்கு எல்லா மகிழ்ச்சிகளையும் தருவேன், எந்த குறையும் அவளுக்கு ஏற்படாமல் பார்த்து கொள்வேன் என்று. இருவரின் உறவும் அன்பு மற்றும் நம்பிக்கையால் பிணைக்கப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு அழகான கனவாக மாறப்போகிறது போல் தோன்றியது. அம்மாவின் மனதிலும் திருப்தி நிறைந்திருந்தது. மகனின் திருமணம் நடந்துவிட்டது. இப்போது வீட்டில் ஒரு புதிய மருமகள் வந்துவிட்டாள். வீட்டு வேலைகளில் உதவுவாள் என்ற நம்பிக்கை. ஆரம்ப நாட்களில் அம்மா மீராவிடம் அன்பாக இருந்தார். மருமகள் என்று அழைக்காமல் மகளே என்று அழைத்தார். அவளை கட்டியணைத்து, இந்த வீடு இனி உன்னுடையது, நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று கூறினார். இதனால் மீரா தன்னை மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று நினைத்தாள். இவ்வளவு அன்பும் பாசமும் கிடைத்ததே என்று. மீராவும் முழு மனதுடன் அனைவரின் இதயத்தையும் வெல்ல முயன்றாள். அவள் அதிகாலையில் எழுந்து விடுவாள். காலை உணவு தயார் செய்வாள். வீட்டை சுத்தம் செய்வாள். அனைவரின் அசௌகரியத்தையும் கவனித்துக் கொள்வாள். அபிராஜ் அலுவலகத்திற்கு திரும்பும் போது அவனுக்காக காத்திருப்பாள். ஆனால் இந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. நாட்கள் செல்ல செல்ல அம்மாவின் நடத்தை மாறத் தொடங்கியது. திருமண நாட்களில் மீராவை பற்றி அக்கம் பக்கத்தில் உள்ள அனைவரிடமும் புகழ்ந்து பேசிய அதே பெண்மணி இப்போது மீராவின் இருப்பை கூட பொறுக்க முடியாமல் போய்விட்டார். காலை உணவு சிறிது தாமதமாக ஆனாலும் அம்மாவின் முகத்தில் கோபம் தெரியும். துணிகளில் சிறிய குறைபாடே இருந்தாலும் குரல் உயர்ந்துவிடும். மீராவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாற்றம் ஏன் திடீரென வந்தது? ஆனால் அவள் தனது மனதை தேற்றிக்கொண்டாள். இது ஒரு காலகட்டம், எல்லாம் சரியாகிவிடும் என்று. ஒரு பக்கம் இப்படி இருக்க மறுபக்கம் முதல் பெரும் அடி விழுந்தது. அபிராஜ் வீட்டு செலவுகளை சரியாக சமாளிக்க முடியாத நிலை வந்தபோது அம்மா வெளிப்படையாக மீராவை அதிர்ஷ்டம் கெட்டவள் என்று குறைத்து பேசினார். இவள் இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து என் மகனின் அதிர்ஷ்டமே மூழ்கிவிட்டது. முதலில் வேலை போயிற்று, இப்போது செலவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகின்றன என்பார். இந்த வார்த்தைகள் மீராவின் காதுகளில் பாய்ந்தன. அவள் அமைதியாக சமையலறையில் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தாள். கண்களில் நீர், ஆனால் முகத்தில் கட்டுப்பாடு. அவள் பதில் ஏதும் சொல்லவில்லை. இந்த வீட்டில் பதில் சொல்வது என்பது பயனற்றது என்று அவள் புரிந்து கொண்டு விட்டாள். இப்போது அம்மா மீராவை ஒரு வேலைக்காரியாக நடத்த ஆரம்பித்து விட்டார். காலை 4 மணிக்கு அலாரம் ஒலிக்கும். மீரா எழுந்து காலை உணவு தயாரிப்பாள். அனைவரின் அறைகளை சுத்தம் செய்வாள். நாள் முழுவதும் வேலை செய்து கொண்டே இருப்பாள். மாலையில் சிறிது நேரம் அமர்ந்தாலும் கிண்டல் தொடரும். ஓய்வெடுக்க வந்துவிட்டாளே, இவள் இந்த வீட்டின் மருமகளா அல்லது ராணியா என்று. இப்போது என் அண்ணியும் அம்மாவுடன் சேர்ந்து கொண்டார். அவருக்கு முதல் நாளிலிருந்தே பொறாமை. ஒரு புதிய பெண் வந்துவிட்டாள், எல்லோரின் கவனத்தையும் ஈர்த்து விடுவாள் என்று. இப்போது மீரா மீது குறை கூறும் போதெல்லாம் கணவனின் அண்ணிக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது போல் இருந்தது. என் கணவன் சம்பாதித்த பணத்தில் தேநீர் குடிக்கிறாயே, வீட்டில் உட்கார்ந்து ராணி போல் வாழ்கிறாய் என்றெல்லாம் திட்டினாள். இப்போது மீரா தேநீர் குடிப்பதையே நிறுத்திவிட்டாள். ஒவ்வொரு நாளும் அவள் ஏதாவது ஒன்றை தியாகம் செய்து கொண்டே இருந்தாள். முதலில் தனது விருப்பங்கள், பிறகு தனது கனவுகள், இப்போது தனது மௌனம் கூட. இங்கே எதையும் பெற முதலில் தன்னையே இழக்க வேண்டும் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். இவை எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அம்மாவின் நடத்தை கொடூரமாகி வருவதும் அண்ணியின் குத்துவாக்கு சொற்களும் எனக்கு தெரிந்தே இருந்தன. ஆனால் இப்போது என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. நான் நாள் முழுவதும் வேலைக்காக வெளியே போயிருப்பேன். மாலையில் சோர்ந்து வீடு திரும்பினால் அம்மாவின் புகார்களை கேட்க வேண்டியதிருக்கும். உன் மனைவியால் நீ அழிந்து போகிறாய், இவள் உன் விதியில் இருந்தவளே இல்லை, நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தோம், இவள் வந்து எல்லாவற்றையும் கவர்ந்து கொண்டாள். இந்த வார்த்தைகள் என் மனதையும் பாதிக்கத் தொடங்கின. சில நேரங்களில் நானும் நினைப்பேன், ஒருவேளை அம்மா சொல்வது சரிதான், மீரா துரதிருஷ்டவசமாக இருக்கலாம் என்று. திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை. ஆனால் இரவில் மீரா அழுவதை பார்க்கும் போது என் இதயம் உடைந்து போகும். மீரா போன்ற பெண் யாருக்கும் கெடுதல் விரும்ப மாட்டாள் என்பது எனக்கு தெரியும்.
அவள் உள்ளுக்குள்ளேயே உடைந்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் அம்மா மீராவை எல்லோருக்கும் முன்னிலையில் திட்டினாள். காரணம், கறியில் உப்பு சற்று அதிகமாக இருந்தது. இதுதான் உன் வீட்டில் கற்றுக் கொடுத்தார்களா? உன் அம்மா உனக்கு எதுவும் சொல்லிவிடவில்லையா என்று. மீரா கண்களை கீழே தாழ்த்தினாள். கண்ணீர் வழிந்தது. ஆனால் ஒரு வார்த்தையும் வாயிலிருந்து வரவில்லை. நான் அருகில் இருந்தேன். ஆனால் நானும் ஏதும் பேசவில்லை. நான் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தேன். பேசுவதற்கு உரிமை இல்லை போல. அன்று முதல் மீராவின் தூக்கமும் கைவிடப்பட்டது. இரவில் அறைக்கு வந்து ஊமையாய் படுக்கையில் படுப்பாள். நான் அவளை பார்ப்பேன். ஆனால் எதுவும் கேட்க முடியாது. நான் அவள் கையை பிடித்தால் அவள் புன்னகைத்து நான் சரியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி படுப்பாள். இந்த மௌன இரவுகளில் அவர்களுக்கு இடையே தூரம் வளர்ந்து கொண்டிருந்தது. வெளியே மழை, உள்ளே வேர்வை. மழைக்காலம் என்பதால் வெளியே குளிர்காற்று வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் மீராவின் நெற்றியில் வியர்வையின் நீர் மிளிர்ந்தது. உடல் சோர்வாக இருந்தது. கண்கள் கனத்தன. மூச்சு தடுமாறியது. மீராவுக்கு காய்ச்சல் வந்துவிட்டது. ஆனால் காலையில் அம்மாவின் குரல் மீண்டும் ஒலித்தது. இன்னும் படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறாளா? எழுந்திரு, எல்லோருக்கும் காலை உணவு தயாரிக்க வேண்டிய நேரம் ஆகிவிட்டது. இது ஹோட்டலா என்று. மீரா மெதுவாக கண்களை திறந்தாள். தொண்டை வறண்டிருந்தது. கால்களில் நடுக்கம். ஆனால் இந்த வீட்டில் நோய் என்பது சாக்கு பேசுவதற்கு ஏற்றது அல்ல என்பது அவளுக்கு தெரியும். மெதுவாக எழுந்து துண்டை போர்த்தி கொண்டு தள்ளாடும் கால்களால் சமையலறையை நோக்கி நகர்ந்தாள். கேஸ் அடுப்பை ஏற்றினாள். சமைக்க ஆரம்பித்தாள். மீண்டும் மீண்டும் கண்கள் முன் மங்கலானது. ஆனால் கைகள் நிற்கவில்லை. ஏனென்றால் ஒரு நிமிடம் நின்றாலும் கிண்டல்கள் புயலாக மாறிவிடும். அம்மா கதவருகே நின்று கொண்டிருந்தார். இடுப்பில் இரு கைகள். பார்வையில் அவமதிப்பு. இந்த சிறு விஷயத்திற்கு காய்ச்சலா? இப்போதே தூங்குகிறாயா? எங்கள் வீட்டு பெண்கள் 3 நாட்கள் காய்ச்சலில் வயலில் வேலை செய்வார்கள். இவளோ வீட்டு வேலைகளில் இருந்து கூட தப்பிக்க முயற்சிக்கிறாள் என்றார். இதை கேட்டு மீரா எதுவும் பேசவில்லை. கண்களை தாழ்த்தி சமையல் செய்து கொண்டிருந்தாள். பின் என் அண்ணனின் மனைவி அறையிலிருந்து வெளியே வந்தார். விரல்களால் தலைமுடியை சீராக்கிக் கொண்டே மீராவின் நிலையை பார்த்துவிட்டு சிரித்தார். காய்ச்சலிலும் வேலை செய்கிறாளே, உண்மையிலேயே நல்ல மருமகள். ஆனால் ஒரு சிறு தேநீர் கூட கணவன் சம்பாதித்த பணத்தில் குடிக்கிறாள். மற்ற எல்லாவற்றையும் தானே செய்து விடுகிறாள் என்றாள். ஆனால் மீராவின் கைகள் சமையல் செய்வதில் நின்றன. கண்கள் நீரால் நனைந்தன. ஆனால் கண்ணீர் வெளியே வரவில்லை. சகிப்புத்தன்மையின் இறுதி எல்லை இது. ஆனால் இதுவரை போலவே நான் அசையவில்லை. அவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள், தேநீரை விட்டுவிட்டேன். ஆனால் மரியாதையை எப்படி விடுவேன்? ஆனால் நான் அப்போது என் மனைவிக்கு ஆறுதலாய் பேசவில்லை. நான் அப்போதும் அறையிலேயே இருந்தேன். அம்மாவின் வார்த்தைகளை நான் தினமும் கேட்டுக்கொண்டிருந்தேன். இப்போது அந்த குரல்கள் புதிதாக தெரியவில்லை. உள்ளுக்குள்ளே வெட்கப்பட்டேன். ஆனால் எதுவும் பேச தைரியம் காணவில்லை. நான் தலையிட்டால் அம்மாவின் கோபம் அதிகரிக்கும். மீராவுக்கு மேலும் பேச்சுகள் காதில் விழும் என்று நினைத்தேன். அதனால் மௌனமாக இருந்தேன். படுக்கையில் படுத்தபடி எதுவும் நடக்கவில்லை என்பது போல் இருந்தேன். மீராவின் உடல் உடைந்தாலும் உள்ளம் உடையவில்லை. மீரா தன் எல்லா வேலைகளையும் முடித்தாள். பாத்திரங்கள் கழுவினாள். தரை துடைத்தாள். பிறகு சமையலறை மூலையில் அமர்ந்தாள். காய்ச்சல் இன்னும் அதிகரித்திருந்தது. கைகள் நடுங்கின. அதே நேரத்தில் அம்மா மீண்டும் கூப்பிட்டார், தேநீர் கொண்டு வா. நான் சோர்வாகி விட்டேன் என்று. மீரா மீண்டும் எழுந்தாள். கோப்பையை எடுத்தாள். தேநீர் ஊற்றினாள். அம்மாவிடம் கொடுத்துவிட்டு திரும்பினாள். ஆனால் அம்மா அவளை தடுத்தார். காத்திரு, கேள், துணிகள் துவைக்க வேண்டும், குளியலறை சுத்தம் செய்ய வேண்டும் என்று. மீரா தலையை அசைத்தாள். அறை நோக்கி நடந்தாள். அவளது பாதங்கள் தள்ளாடின. ஆனால் விழ விரும்பவில்லை. ஏனென்றால் இங்கே விழுவது என்றால் என்றைக்கும் தாழ்வாக பார்க்கப்படுவது. நான் கதவரியே நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். என் இதயம் உடைந்து கொண்டிருந்தது. ஆனால் உதடுகளில் மௌனமாக இருந்தேன். மீரா என் அருகே வந்தபோது மெதுவாக அவள் கையை பிடித்தேன். ஏதாவது சாப்பிடு, மருந்து சாப்பிடு என்று. மீரா சிரித்தாள். ஒரு வலுவில்லாத புன்னகை. ஏனென்றால் மருந்துக்கு பணம் இல்லை. இந்த வார்த்தைகள் என் இதயத்தில் அம்பாக பாய்ந்தன. என் பாக்கெட் உண்மையில் காலியாக இருந்தது. கடந்த மாதத்திலிருந்து வேலை ஒன்றுமே கிடைக்கவில்லை.
என் கையில் இருந்து சிறிய பணத்தையும் அம்மாவிடம் கொடுத்து விட்டேன். அம்மா வீட்டு செலவை சமாளிப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது புரிந்து கொண்டேன். அம்மாவின் கணக்கில் மீராவுக்கான செலவு என்பது இருந்ததே இல்லை. அன்று மாலை மீரா துணிச்சலாக அம்மாவிடம் பணம் கேட்டாள். அம்மா, மருந்து வாங்கலாமா? மிகவும் காய்ச்சல் என்று. ஆனால் அம்மாவின் பதில் எப்போவுமே போல இருந்தது. உனக்கு எப்போதும் ஏதாவது சாக்கு வேண்டுமே. உனக்கு மருந்து வாங்க ஆரம்பித்தால் வீட்டு கணக்கு குழப்பமாகிவிடும். இந்த நாடகம் போதும் என்றார். மீரா மௌனமாக திரும்பினாள். மருந்துக்கான நம்பிக்கையை இழந்துவிட்டாள். தண்ணீர் குடித்து படுத்துக் கொண்டாள். உடம்பெங்கும் தீப்பொறி போல இருந்தது. அறையில் நிசப்தம். நான் அவள் அருகே உட்கார்ந்திருந்தேன். நான் அவள் கையை பிடித்தேன். என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் முயற்சி செய்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இரு என்றேன். மீராவுக்கு காய்ச்சல் வந்து பல நாட்கள் ஆகியிருந்தன. மருந்தோ ஓய்வோ கிடைக்கவில்லை. காலையில் இருந்து மாலை வரை வீட்டு வேலைகள். இரவில் ஒரே பிரார்த்தனை, கடவுளே ஏதாவது வழிகாட்டு என்று. நான் அவள் நிலையை பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் தன் உதவியற்ற தன்மையில் சிக்கினேன். தினமும் வேலை தேடி அலையும் நான் ஒவ்வொரு முறையும் காலியாக திரும்பினேன். வீட்டில் பணப்பிரச்சனை, அம்மாவின் கசப்பு, மீராவின் மௌன வேதனை அனைத்தும் என் இதயத்தை அழுத்தின. ஒரு நாள் துபாயில் இருந்து வந்த என் நண்பரை சந்தித்தேன். அவன் சுலபமாக சொன்னான், அண்ணா, வெளிநாட்டில் உழை, மதிப்பும் பணமும் கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கிறது? மரியாதையும் இல்லை, வேலையும் இல்லை. அங்கே குறைந்தபட்சம் நீயே உன்னை பெருமையாக நினைக்க முடியும் என்றான். இந்த வார்த்தைகள் என் இதயத்தை தொட்டன. இந்த வாழ்க்கை உயிர் வாழ்வதல்ல, மூச்சு முட்டி சாய்கிறது என்பதை உணர்ந்தேன். மீராவின் முன்னை தான் ஒரு குற்றவாளி போல் உணர்ந்தேன். அவள் கண்களை பார்க்க கூட முடியவில்லை. பின் பல இரவுகள் தூக்கமின்றி கழித்த பிறகு ஒரு காலையில் அம்மாவிடம் பேசினேன். அம்மா, நான் வெளிநாடு செல்ல நினைக்கிறேன். இங்கிலாந்தில் வேலை வாய்ப்பு உள்ளது. பணம் வந்தால் எல்லோருக்கும் நல்லது என்றேன். உடனே அம்மாவின் கண்கள் மின்னின. இதுதான் நான் விரும்பியது மகனே. இங்கே என்ன இருக்கிறது? போ, பணம் சம்பாதி, எங்களுக்கும் மரியாதையை தேடித்தா என்றாள். நான் மெதுவாக சொன்னேன், அம்மா, வேலை நன்றாக அமைந்ததும் மீராவையும் அழைத்து செல்வேன் என்று. அம்மா உடனே குறுக்கிட்டார். இப்போது உனக்கே நிலையில்லை. ஒவ்வொரு மருமகளுக்கும் நான் கவலைப்படுவேனா? நீ உன் வாழ்க்கையை பார் என்றார். நான் மீராவிடம் பேசினேன். அறையில் மௌனம் குடிகொண்டது. மீரா கேட்டாள், ஆனால் பேசவில்லை. கடைசியாக இதை மட்டுமே சொன்னாள், போ, இதில் நம்மால் நன்மை கிடைக்கும் என்று நினைத்தாள். நான் காத்திருப்பேன் என்று. அவள் குரலில் நம்பிக்கை குறைவாகவும் பொறுமை அதிகமாகவும் இருந்தது. நான் மீராவின் கையை பிடித்தேன். நான் வாக்குறுதி அளிக்கிறேன். இந்த நிலையிலிருந்து உன்னை விடுவிப்பேன். பணம் வரும்போது நமக்கென தனி வீடு எடுப்போம். இங்கே ஒரு நாள் கூட உன்னை துன்பப்பட விடமாட்டேன் என்றேன். மீரா சிரித்தாள். ஒரு மெல்லிய புன்னகை. ஆனால் இந்த வாக்குறுதிகள் அவளுக்கு கனவுகளாக தோன்றின. ஒவ்வொரு இரவும் காணும் கனவுகள். பொழுது விடிந்தால் மறையும். சில வாரங்களில் என் ஆவணங்கள் தயாராயின. மருமகளுக்கு மருந்து வாங்க கூட காசு கூட தர மறுத்த அதே அம்மா மகனை வெளிநாடு அனுப்ப தன் நகைகளை கூட விற்றாள். விசா வந்தது. டிக்கெட் புக் ஆனது. வீட்டின் சூழ்நிலை முழுமையாக மாறியது. எப்போதும் கோபமாய் இருந்த அம்மா இப்போது எப்போதும் புன்னகைத்தபடி இருந்தாள். என் அண்ணியும் இனிமையாக பேச ஆரம்பித்தார். எல்லோரும் என் பயணத்தை தங்கள் வெற்றியாக கருதினர். ஆனால் மீராவின் உலகம் இன்னும் சுருங்கியது. நான் அவளுக்கு கணவன் மட்டுமல்ல, அவளது இருண்ட வாழ்க்கையின் ஒரே நம்பிக்கையின் ஒளியாக இருந்தேன். இப்போது நானும் புறப்பட்டேன். புறப்படும் முன்னிரவு நான் மீராவிடம் ஒரு பர்ஸை நீட்டினேன். சில ரூபாய்கள் இருந்தன. இது சிறிது பணம், மருந்து வாங்கிக்கொள், உன்னை கவனித்துக் கொள், அம்மாவுக்கு பயப்படாதே, நான் உன்னுடனேயே இருக்கிறேன் என்றேன். மீரா பணத்தை பார்க்கவில்லை, என் கண்களையே பார்த்தாள். நான் கட்டாயப்பட்டவன் என்பது அவளுக்கு தெரியும். நான் அவளை நேசிக்கிறேன். ஆனால் இந்த அன்பு இப்போது தூரத்தின் சிறையில் அடைக்கப்படுகிறது. விமானம் பறந்தது. அம்மாவின் கனவுகள் இப்போது வானத்தை எட்டின. மீரா மீண்டும் தனியாகிவிட்டாள். வாக்குறுதிகளின் சுமையுடன், கனவுகளின் பாரத்துடன். இந்த பிரிவு எவ்வளவு காலம் நீடிக்கும், எத்தனை வழிகளை கொண்டு வரும் என்பது அவளுக்கு தெரியாது. ஆனால் அவள் மௌனமாகவே இருந்தாள்.
துன்பத்தை தாங்குவதே தன் விதி என்பதை ஏற்கனவே கற்றுவிட்டவள் போல இங்கிலாந்து வந்தடைந்தேன். இங்கிலாந்தின் குளிர்காற்று, அறிமுகமில்லா மொழி, புதிய முகங்களுக்கு இடையே நான் முதல் முறையாக காலடி எடுத்து வைத்த போது இதயத்தில் ஒரு புதிய பயம் குடிபுகுந்தது. இப்போது என் முன் ஒரே குறிக்கோள், பணம் சம்பாதிப்பது. நான் இரவு பகல் பாராமல் உழைத்தேன். கிடங்கில் பெட்டிகள் தூக்குதல், ஹோட்டலில் பாத்திரங்கள் கழுவுதல், மழையில் பார்சல்கள் விநியோகித்தல். உடல் வலியால் நொந்தாலும் மனதிற்கு ஆறுதல் இருந்தது. இப்போது நான் யாருக்கும் சுமையல்ல, ஒருவரின் நம்பிக்கையாக மாறியிருந்தேன். ஒவ்வொரு மாதமும் தன் சம்பாத்தியத்தின் பெரும் பகுதியை அம்மாவுக்கு அனுப்பினேன். வீட்டில் சமாதானம் நிலவட்டும், மீராவுக்கு ஆதரவு கிடைக்கட்டும், வாழ்க்கை சிறிது சிறப்பாக மலரட்டும் என்று. முதல் சில மாதங்களில் நான் வீட்டிற்கு தொலைபேசி செய்தபோது அம்மாவின் குரல் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும். மகனே, நீ எங்கள் விதியை மாற்றிவிட்டாய். நீ அனுப்பிய பணம் வந்துவிட்டது. எல்லாம் நன்றாக நடக்கிறது. இதை நானும் கேட்டுக்கொண்டே ஒருவேளை மீராவுக்கு ஆறுதல் கிடைத்திருக்கும். அம்மா தன் நடத்தையை மாற்றியிருப்பாள். பழைய சண்டை முடிந்திருக்கும் என்று நினைப்பேன். ஆனால் நான் மீராவுடன் பேச முயற்சிக்கும் போதெல்லாம் அம்மா எப்படியாவது தடுத்து விடுவாள். ஒவ்வொரு முறையும் புதிய சாக்கு. அவள் தூங்குகிறாள், களைத்து விட்டாள், கடைக்கு சென்றுள்ளாள், பிறகு பேச வைக்கிறேன் என்று. முதலில் இந்த பதில்களை நான் பொருட்படுத்தவில்லை. வெளிநாட்டு வேலையின் சோர்வு, தனிமை, நேரத்தின் பற்றாக்குறை, கேள்விகள் கேட்க வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு நாள் என் மனம் அடங்காமல் குமுறியது. நாள் முழுவதும் உழைத்த சோர்வுக்கு பிறகு அம்மாவிடம் கேட்டேன், அம்மா, மீராவை கொஞ்சம் பேச விடுங்கள், அவள் குரலை நீண்ட நாட்களாக கேட்கவில்லை என்று. அம்மா குளிர்ந்த மூச்சு விட்டு சொன்னாள், மகனே, அவள் இப்போது கோவிலுக்கு சென்றுள்ளாள், உனக்காகவே பிரார்த்தனை செய்ய போகிறாள் என்று. இந்த வார்த்தைகள் என் இதயத்தில் சந்தேகத்தை விதைத்தன. மீராவின் மௌனம் இப்போது இயல்புக்கு மாறாக தோன்றியது. சந்தேகங்கள் வளர்ந்தன. அடுத்த முறை தொலைபேசியில் நான் நேரடியாக கேட்டேன், அம்மா, மீரா என்னிடம் பேச விரும்பவில்லையா? எல்லாம் சரிதானே என்று. அம்மாவின் தோணி மாறியது. நீ வெளிநாட்டில் அமர்ந்து எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். இங்குள்ள சூழ்நிலைகளை நாங்கள் தான் சகிக்கிறோம். அந்த பெண் இப்போது கோபம் காட்டுகிறாள், உன்னிடம் பேசாமல் இருக்கிறாள். நீ பணம் அனுப்புவது மட்டும்தான் உனக்கு தெரியும். வீட்டு விவகாரங்கள் உனக்கு எப்படி தெரியும் என்றார். உடனே என் மனதில் குத்தியது. ஆனால் நான் எதுவும் பேசவில்லை. எப்போதும் அம்மாவின் வார்த்தைகளை நம்பினேன். ஆனால் இப்போது இதயம் வேறு கதை சொல்லியது. அடுத்த முறை நான் பணத்தை நேரடியாக மீராவின் பெயரில் மணி ஆர்டர் செய்தேன். இதயத்தில் நம்பிக்கை, ஒருவேளை அவள் மகிழ்ச்சியடையலாம், ஒரு கடிதம் கூட வரலாம் என்று நம்பினேன். ஆனால் மௌனம் மட்டுமே கிடைத்தது. நான் அழைத்த போது அம்மா கூறினாள், இப்போது மனைவியின் பின்னால் ஓடி அம்மாவை புறக்கணிக்கிறாயா? அவளே எதுவும் பேச விரும்பவில்லை. நீ என்ன எதிர்பார்க்கிறாய் என்றார். இதை கேட்டு என் மனம் குழம்பியது. மீரா உண்மையில் மகிழ்ச்சியற்றவளா அல்லது வேறு ஏதாவது மறைக்கப்படுகிறதா? ஆனால் நான் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டேன். இல்லை, அம்மா ஏன் பொய் சொல்வார்கள்? அவர்கள்தான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறார்கள். ஒருவேளை மீராதான் மாறிவிட்டாள் என்று நினைத்தேன். வெளிநாட்டில் காலம் கடந்தது. என் வருமானம் மேம்பட்டது. துணி கடையில் பகுதி நேர வேலை கிடைத்தது. சிறிது மரியாதை கிடைத்தது. தன்னை புதிய மனிதனாக உணர்ந்தேன். வலிமையானவன், பொறுப்பாளி, ஏதோ சாதிக்க முடியும் என்று. ஆனால் இதயத்தில் ஒரு குறை இன்னும் நீடித்தது. மீராவின் குரல், அவளுடைய பேச்சு, அவளின் நலம். இரவு நேரங்களில் அறையில் ஒரு மூலையில் படுத்துக்கொண்டு தொலைபேசி திரையில் ஒரு செய்திக்காக காத்திருப்பேன். நான் நலமாக இருக்கிறேன். ஆனால் அந்த செய்தி ஒருபோதும் வரவில்லை. ஒரு நாள் நான் தனக்கு உறுதி செய்து கொண்டேன், இந்த முறை மீராவுடன் பேசாமல் தொலைபேசியை வைக்க மாட்டேன் என்று தைரியம் கூட்டினேன். அம்மாவை அழைத்தேன். அம்மா, மீராவை பேச வைக்கிறீர்களா என்றேன். உடனே அம்மாவின் குரல் முன்பிருந்தது போல இல்லை. ஏன் ஒவ்வொரு முறையும் இப்படி பிடிவாதம் செய்கிறாய்? அவள் வேலையாக வெளியே சென்று விட்டாள். உனக்கு ஏன் அமைதி இல்லை? எல்லாம் சரியாக இருக்கிறது. பணம் சரியான நேரத்தில் வருகிறதா இல்லையா? இப்போது மனைவியை பற்றி இவ்வளவு கவலை என்றால் இங்கே வா என்றார். இதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். அம்மாவின் வார்த்தைகளில் மறைந்திருந்த பொய் தெளிவாக இருந்தது. நான் ஒரு கணம் மௌனமானேன்.
பிறகு மெதுவாக கூறினேன், அம்மா, நான் அவளின் குரலை கேட்க விரும்புகிறேன். இதில் தவறு என்ன என்றேன். அம்மா கிண்டலாக சொன்னாள், நீ வெளிநாடு சென்று விட்டாய், ஆனால் உன் மனம் இங்கேயே சிக்கியுள்ளது. இங்கே இருந்தபோது இவ்வளவு கவலை காட்டவில்லையே, இப்போது எல்லாம் நினைவுக்கு வருகிறது என்று. அம்மாவின் இந்த நடத்தை புதிதல்ல, ஆனால் இந்த முறை அதிக கடுமையாக இருந்தது. சந்தேகத்தின் முதல் அலைகளை உருவாக்கியது. நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். உண்மையில் மீரா மகிழ்ச்சியாக இருந்தால் அவளுடன் பேச தடை ஏன்? ஒவ்வொரு முறையும் புதிய சாக்கு ஏன்? மறுநாள் என் அண்ணியை தொலைபேசியில் அழைத்தேன். பல நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக பேசினேன். அண்ணி, மீரா எப்படி இருக்கிறாள் என்று கேட்க என் அண்ணி தட்டிக்கழிக்க முயன்றாள். எல்லாம் சரிதான் தம்பி, வீடு சாதாரணமாகவே நடக்கிறது. மீரா வேலையில் மூழ்கி இருக்கிறாள் என்றார். நான் அழுத்தம் கொடுத்தேன். அவளுடன் பேச வைக்கிறீர்களா? உங்களிடமிருந்து ரகசியமாக எதுவும் கேட்கவில்லை. அண்ணி சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு மெதுவாக சொன்னார், தம்பி, பேச வைக்க அவள் பேசும் நிலையில் இருக்க வேண்டுமே. சில நேரங்களில் அவள் தன்னிலேயே மூழ்கி விடுகிறாள். மௌனம் வேறு விதமாக இருக்கிறது. அம்மா இப்போது முன்பை விட கடுமையாகி விட்டார்கள் என்றார். இந்த வார்த்தைகள் என் மீது மின்னலை போல விழுந்தன. நான் கண்ட கனவுகள் மீரா சாந்தியாக இருக்கிறாள் என்பது அனைத்தும் பொய்யாகிவிட்டன. நான் மாதந்தோறும் அனுப்பிய பணம் அம்மாவின் பெருமையை மட்டுமே வளர்க்க பயன்பட்டது. மீராவுக்கு எதுவும் சென்றடையவில்லை என்பது புரிந்தது. அந்த இரவு நான் தூக்கமின்றி கழித்தேன். அறை சுவர்களில் அவனை நெருங்குவதாக உணர்ந்தேன். உள்ளே ஒரு ஆரவாரம் அமைதியை தேடி அலைந்தது. மீராவின் மௌனம் அவளுடைய குரலை விட பலமாக பேசியது. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மூச்சும் என்னிடம் ஒரே கேள்வியை கேட்டன, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? மறுநாள் வேலையில் கவனம் செல்லவில்லை. குழப்பமாக இருந்தேன். எந்த வார்த்தையும் அர்த்தமாகவில்லை. இது என் வாழ்க்கையில் முதன் முறையாக ஏதோ தன் கையிலிருந்து நழுவப் போகிறது என்ற உணர்வு. அதை தடுக்க முடியவில்லை. உண்மை என்னவென்றே புரியவில்லை. இந்த சந்தேகமே வரவிருக்கும் புயலின் முன்னோட்டமாக இருந்தது. லண்டனின் மழை அன்றும் என்னை நனைத்தது. ஆனால் அந்த மலையை விட என் உள்ளே ஓடிய வழி எலும்புக்குள் ஊடுருவியது. பல நாட்களாக தூக்கம் இல்லை. இதயம் ஒரு அறியப்படாத பயத்தால் சூழப்பட்டது. ஒவ்வொரு முறை அம்மாவுடன் பேசும்போது சந்தேகத்தின் ஊசி ஆழமாக குத்தியது. அண்ணியின் வார்த்தைகள், அவள் தன்னிலையிலேயே மூழ்கிவிட்டாள். அம்மா இன்னும் கடுமையானவர். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, இவை ஒரு கொடூரமான உண்மையை சுட்டிக்காட்டின. ஒரு இரவு படுக்கையில் படுத்திருந்த போது திடீரென எழுந்தேன். மொபைலை எடுத்து விமான டிக்கெட் புக் செய்தேன். எந்த திட்டமும் இல்லை, யாருக்கும் சொல்லவில்லை. ஒரே நோக்கம், திரும்பி போவது. இதை அம்மாவிடம் சொன்னபோது, என்னை வரவிடாமல் என்ன நடந்துவிட்டது? எல்லாம் சரியாக இருக்கிறதா? ஏன் திடீரென வருகிறாய்? வெளிநாட்டில் கஷ்டப்படு, அங்கேயே கவனம் செலுத்து என்றார். நான் சுருக்கமாக பதிலளித்தேன், வர விரும்புகிறேன், சில நாட்கள் விடுமுறை எடுத்துள்ளேன் என்று. இதை கேட்ட அம்மாவின் குரலில் மறைந்திருந்த பயத்தை இப்போது நான் அடையாளம் கண்டுகொண்டேன். அந்த தோணி மாறியிருந்தது. அன்பு எனும் திரையின் பின்னால் ஒரு அமைதியின்மை மறைந்திருந்தது. எப்போதும் என் வரவை ஏக்கத்தோடு எதிர்பார்த்த அம்மா இப்போது ஏன் இந்த திடீர் வருகையால் கலக்கமடைந்தாள்? இந்த கேள்விதான் என் சந்தேகத்தை உறுதிப்பாடாக மாற்றியது. டிக்கெட் நிச்சயமானது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் வீட்டு வாசலில் கால் வைத்தேன். வீட்டு வாசல் திறந்தபோது அம்மா எதிரே நின்று கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் புன்னகை இருந்தது, ஆனால் கண்களில் தவிப்பு தெளிவாக தெரிந்தது. என் மகனே, வந்துவிட்டாய். முன்னறிவிப்பு ஏதும் கொடுத்திருக்க கூடாதா? திடீரென வந்துவிட்டாய் என்றார். நான் அம்மாவை கட்டியணைத்தேன். ஆனால் அந்த கட்டு தளர்வாக இருந்தது. ஒரு விசித்திரமான அலட்சியம். அதை அம்மா மறைக்க முயன்றாள். ஆனால் நான் புரிந்து கொள்ள தொடங்கினேன். பின் நான் கேட்டேன், மீரா எங்கே? அம்மா தயக்கத்துடன் சொன்னாள், அவள் உள்ளே இருக்கிறாள், தூங்கிக் கொண்டிருக்கலாம். இன்று காலையிலிருந்து சோர்வாக இருந்தாள் என்று. நான் காலணிகளை கலற்றாமலேயே மீராவின் அறையை நோக்கி நடந்தேன். கதவை மெதுவாக திறந்தேன். அறையில் இருள். ஜன்னலில் இருந்து வரும் சிறிய ஒளி மட்டுமே. மீரா படுக்கையில் படுத்திருந்தாள். கழுத்து ஒரு பக்கம் சாய்ந்திருந்தது. உடல் அசைவற்று கிடந்தது.
அவள் முகத்தில் சோர்வு அல்ல, உணர்வுகளின் எச்சமே இல்லாத ஒரு நிலை. அதை பார்த்து என் மூச்சு தடைப்பட்டது. அருகில் சென்று மெதுவாக கூப்பிட்டேன், மீரா, மீரா. அவள் கண்களை திறந்தாள். அடையாளம் காண சிறிது நேரம் பிடித்தது. அடையாளம் கண்டபோது உதடுகளில் புன்னகை வரவில்லை, கண்களில் இருந்து மட்டுமே கண்ணீர் பெருகியது. நான் அவள் கைகளை பிடித்தேன். ஒரு காலத்தில் மென்மையாக இருந்த அந்த கைகள் இப்போது கரடு முரடாக மாறியிருந்தன. என்ன நடந்தது உனக்கு? இது எப்படி நடந்தது என்று நான் கேட்டேன். மீரா பதிலேதும் சொல்லவில்லை. என்னை மட்டும் பார்த்தாள். பிறகு பார்வையை தாழ்த்தினாள். அவள் கண்களில் எந்த புகார்களும் இல்லை, களைப்பு மட்டுமே இருந்தது. அந்த மௌனமே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டது. பின் திடீரென என் பின்னால் அம்மாவின் குரல் கேட்டது. பார் மகனே, இந்த பெண் இப்படித்தான், தன் உலகத்திலேயே வாழ்கிறாள். நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தோம் அவளை மகிழ்ச்சியாக வைக்க. ஆனால் எப்போதும் எதை கண்டு புண்படுத்திக் கொள்கிறாள் என்றே தெரியவில்லை என்றார். நான் அம்மாவை பார்த்தேன். பல ஆண்டுகளின் கணக்கெடுப்பை எடுப்பவன் போல். அம்மா, நான் எதுவும் சொல்லவில்லை. எனக்கு 2 நாட்கள் தாருங்கள், எல்லாம் புரிந்துவிடும் என்றேன். அம்மா முகத்தில் வியர்வை தெரிந்தது. பேச்சை சிரிப்பில் மாற்ற முயன்றாள். ஆமாம், நீ களைத்து விட்டாய், ஓய்வெடு, நான் சாப்பாடு வைக்க சொல்கிறேன் என்றாள். ஆனால் நான் இப்போது புரிந்து கொண்டு விட்டேன். இந்த வீட்டில் எல்லாம் எனக்கு செயல்பட்டது போல் இல்லை. ஒவ்வொரு மௌனத்தையும், ஒவ்வொரு அங்க அசைவையும் நான் படிக்கத் தொடங்கினேன். மீராவின் கண்களுக்கு அடியில் கருப்பு வளையங்கள், மெல்லிய உடல், மௌனமான உதடுகள், எல்லாமே காலப்போக்கில் அவள் மீது நடந்த அநீதிக்கும் அவளது குரல் அடக்கத்திற்கும் சாட்சியமாய் இருந்தன. என் வருகையால் வீட்டின் சூழ்நிலை மாறியிருந்தது. அம்மா அதிகம் பேச ஆரம்பித்தாள். எப்போதும் மிருதுவாக நடந்து கொண்டாள். அண்ணி சிரித்து சிரித்து பேசினார். எல்லாம் சாதாரணமாக இருந்தது போல் நடந்தார். ஆனால் நான் எப்போதும் அந்த அப்பாவி அபிராஜ் இல்லை. நான் உலகத்தை பார்த்துவிட்டேன். பொய்களை அடையாளம் கண்டுகொள்ள கற்றுக்கொண்டேன். இப்போது உண்மையை கண்டறிய ஒரு தீர்மானத்துடன் திரும்பியிருந்தேன். நான் வீடு திரும்பி 2 நாட்கள் ஆகியிருந்தன. ஆனால் ஒரு கணம் கூட அமைதி கிடைக்கவில்லை. ஒவ்வொரு அடியிலும் ஏதோ விசித்திரமாக இருந்தது. அம்மாவின் காரணமற்ற மிருதுத்தனம், அண்ணியின் இயற்கைக்கு மாறான சிரிப்பு, முக்கியமாக மீராவின் தொடர்ச்சியான மௌனம். அவள் என்னை பார்க்க கண்களை உயர்த்த முடியவில்லை. மனதில் உள்ளதை சொல்ல முடியவில்லை. ஏதோ ஒரு ஆழமான காயம் உள்ளே பதிந்துவிட்டது போல. அதன் மேல் இப்போது மௌனம் என்னும் கட்டு போடப்பட்டிருந்தது. அன்றிரவு அனைவரும் தூங்கச் சென்றிருந்த போது எனக்கு தூக்கம் வரவில்லை. பல முறை படுக்கையில் புரண்டேன். ஆனால் அமைதியின்மை என் உடலில் ஊடுருவியது. திடீரென ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. யாரோ மெதுவாக அறையில் இருந்து வெளியேற முயற்சிப்பது போல. நான் எழுந்து கதவின் வழியாக வெளியே பார்த்தேன். அங்கு யாரும் இல்லை. சமையலறையை நோக்கி நடந்தேன். யாருக்காவது தண்ணீர் தேவைப்பட்டிருக்குமோ என்று. ஆனால் அங்கும் யாரும் இல்லை. ஒரு விசித்திரமான மௌனம் மட்டுமே. யாரோ ஒரு ரகசியத்தை மறைக்க முயல்வது போல. திடீரென என் கவனம் மீராவின் அறை நோக்கி திரும்பியது. கதவு அறை திறந்த நிலையில் உள்ளே இருந்து ஒளி வெளிவந்து கொண்டிருந்தது. இதயத்தில் ஒரு புதிய பயத்துடன் மெதுவாக அந்த பக்கம் நடந்தேன். கதவை மெதுவாக திறந்தபோது என் கால்கள் அப்படியே நின்றுவிட்டன. மீரா தரையில் அரை உணர்விழந்த நிலையில் கிடந்தாள். அவள் கைகளில் ஆழமான நீல நிற காயங்கள், நெற்றியில் ஒரு பழைய காயம், கால்களில் பழைய வடுக்கள். இவை அனைத்தும் இது ஒரே நாளின் விஷயம் அல்ல என்பதை தெளிவாக்கின. அவளது துண்டு ஒரு பக்கமாக விழுந்திருந்தது. மூச்சு ஒழுங்கற்று வந்து கொண்டிருந்தது. நான் விரைந்து உள்ளே சென்றேன். மீரா, உனக்கு என்ன நடந்தது என்று அவளை தூக்க முயன்றேன். ஆனால் அவள் முழுமையாக உணர்வில் இல்லை. கண்கள் மூடியிருந்தன. உதடுகள் வறண்டு, முகம் முற்றிலும் வெளிரியிருந்தது. நான் தண்ணீர் கொண்டு வந்து அவள் உதடுகளில் வைத்தேன். மீரா கொஞ்சம் தண்ணீர் குடித்து மெதுவாக கண்களை திறந்தாள். சில நிமிடங்கள் என்னை அடையாளம் காண முயன்றாள். பிறகு ஒரு சிறிய உணர்வு வெள்ளம் வந்தது போல் இருந்தது. அவள் என்னை பார்த்தாள். கண்களில் பயமும் வெட்கமும் கலந்த ஒரு விசித்திரமான கலவை. நீங்கள் ஏன் வந்தீர்கள்? அவள் குரல் மிகவும் மெல்லியதாகவும் பலவீனமாகவும் இருந்தது. என் இதயம் நடுங்கியது.
எப்போதும் வலிமையாக இருந்த அந்த பெண் இன்று முற்றிலும் உடைந்து போயிருந்தாள். இது எப்படி நடந்தது? யார் இப்படி செய்தது? ஏன் பேசவில்லை? மீரா பார்வையை தாழ்த்தினாள். உதடுகளிலிருந்து எந்த வார்த்தையும் வெளிவரவில்லை. மௌனமாக இருந்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள், நான் உங்களிடம் ஏதும் சொல்லவில்லை. நீங்கள் தூரத்தில் இருந்தீர்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள். இங்கே நடப்பதை உங்கள் அம்மாவுக்கு எதிராக சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை என்றால் நான் உடனே பின்னால் விலகினேன். யாரோ என் முகத்தில் அறைந்தது போல. அம்மா, இதையெல்லாம் அம்மாவா செய்தது? மீரா கண்களை மூடிக்கொண்டாள். இனி ஏதும் சொல்வது அவளுக்கு தாங்க முடியாதது போல. என் பார்வை ஒவ்வொரு காயத்தின் மேலும் நின்றது. நீல நிற காயங்கள், சிராய்ப்புகள், மெலிந்த உடல். ஒவ்வொரு வடுவும் ஒரு நீண்ட கொடுமையின் கதையை சொன்னது. அம்மாவின் வார்த்தைகள் என் நினைவுக்கு வந்தது. அவள் வெறும் மௌனமாக இருக்கிறாள், நாடகம் செய்கிறாள், இதயம் இல்லை என்று. எனக்கு எல்லாம் ஒரு வலையாக தோன்றியது. என் அம்மா நெசவு செய்த வலை மீராவை மெதுவாக சிறைப்படுத்தியது. அவளது குரல் பறிக்கப்பட்டது. அவளது இறப்பே அழிக்கப்பட்டது. நான் மீராவை படுக்கையில் படுக்க வைத்து போர்வையை போர்த்தினேன். என் கண்களில் நீர், ஆனால் உதடுகளில் ஒரே வார்த்தை, என்னை மன்னித்துவிடு என்று. மீரா கஷ்டப்பட்டு கண்களை திறந்தாள். மன்னிப்பதற்கு எதுவும் இல்லை அபிராஜ், நான் இனி இங்கே இருக்க முடியாது என்றாள். இதை கேட்டு என் இதயம் யாரோ கைப்பற்றி பிழிவது போல் இருந்தது. இதே வீடுதான் நான் மீராவுக்கு அன்பையும் நம்பிக்கையும் கொடுத்தது. இன்று அதே பெண் அந்த வீட்டிலிருந்து விடுதலை கோரிக்கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது எனக்கு தெரியும், உண்மை, நீதி மற்றும் முடிவெடுக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி எந்த மறைப்பும் இல்லை. மீராவின் நிலையை பார்த்த பிறகு என் இதயத்தில் ஒரு தீப்பிழம்பு பற்றி எரிந்தது. நான் முழு நாளும் மௌனமாக இருந்தேன். யாரிடமும் கேள்வி கேட்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு செயலையும் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தேன். காலையில் மீரா ஓய்வாக இருப்பதை பார்த்துவிட்டு வெளியே வந்தேன். அம்மா சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். நான் அமைதியாக நாற்காலியில் அமர்ந்தேன். அம்மா சாதாரணமாக வணக்கம் சொன்னாள். தேநீர் வைத்தாள். மெல்லிய குரலில் கேட்டாள், மகனே, நீ கவலையாக தெரிகிறாய், எல்லாம் சரிதானே என்று. நான் பார்வையை உயர்த்தவில்லை. சுருக்கமாக பதிலளித்தேன், மீராவின் நிலை சரியாக இல்லை. அம்மா ஒரு கணம் தேநீர் கரண்டியை பிரித்துவிட்டு விட்டுவிட்டாள். பிறகு ஏதோ சொல்ல தயாராகுவது போல, மகனே, ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், கோபப்படாதே என்றாள். நான் அம்மாவை பார்த்தேன். அவள் முகத்தில் கடுமை, ஆனால் கண்களில் அந்த பழைய தந்திரம் தெரிந்தது. இப்போது நான் அதை அடையாளம் கண்டுகொண்டேன். நான் முதல் நாளிலேயே புரிந்து கொண்டேன், அந்த பெண் மிகவும் நேர்மையானவள் அல்ல. உனக்கு தெரியுமா, நீ வெளிநாட்டில் இருந்தபோது அவள் அடிக்கடி தன் வீட்டிற்கு செல்ல விரும்புவாள். சில நாட்கள் முழுவதும் மௌனமாக இருப்பாள். இரவுகளில் தொலைபேசியில் யாருடனோ பேசுவாள். நாங்கள் சந்தேகப்பட்டோம், ஆனால் பொறுத்தோம், உன் மரியாதைக்காக என்றாள். நான் இந்த வார்த்தைகள் எந்த திசையில் செல்கின்றன என்பதை புரிந்து கொள்ள சிறிது நேரம் பிடித்தது. பின்பு நான் அம்மாவை மௌனமாக பார்த்தேன். பிறகு மெதுவாக கேட்டேன், அம்மா, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நேரடியாக சொல்லுங்கள் என்றேன். அம்மா வருத்தத்தை தெரிவித்தவாறு சொன்னாள், மகனே, நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே நினைக்கிறேன். வெளியுலகில் நிறைய நடக்கும், ஆனால் வீட்டில் தவறான பாதை வந்துவிட்டால் எதுவும் மீதமில்லை. நான் பல முறை மீராவை ரகசியமாக அழுவதையோ தொலைபேசியில் மெதுவாக யாருடனோ பேசுவதையோ பார்த்திருக்கிறேன். நான் அறைக்குள் நுழையும் போது அவள் உடனே தொலைபேசியை மறைத்துக் கொள்வாள் என்றாள். இதை கேட்டு என் கண்களில் மீண்டும் குழப்பம் தெரிந்தது. இதயத்தின் கேள்விகள் எழுந்தன. மீரா உண்மையில் ஏதாவது மறைத்துக் கொண்டிருக்கிறாளா, அல்லது இது ஒரு புதிய தந்திரமா என்று. அம்மா தொடர்ந்தாள், நான் பொறுத்து கொண்டேன், மகனே, உன் வீடு உடைந்து விடக்கூடாது என்று. ஆனால் இப்போது நீயே வந்துவிட்டாய். நீயே பார், புரிந்துகொள், மீரா உனக்கு தகுதியானவள் அல்ல என்றாள். இதை கேட்டு என் கண்களுக்கு முன்னால் மீராவின் காயங்களின் நினைவுகள் மீண்டும் தோன்றின. நீல நிற காயங்கள், மௌனம், சோர்வடைந்த முகம். அவன் இதயத்தில் ஒரே ஒரு குரல் வெளியே வந்தது, பொய். நான் ஆழமாக மூச்சுவிட்டு மெதுவாக சொன்னேன், அம்மா, ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் என் கண்களால் அவள் உடலில் அடித்தழும்புகளை பார்த்திருக்கிறேன்.
அவள் என்னிடம் ஏதோ மறைக்கிறாள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவள் தவறு எதுவும் செய்யவில்லை. அவள் வெறும் பொறுமையாக இருக்கிறாள். உங்களிடமிருந்து, இந்த வீட்டிலிருந்து, இந்த சூழ்நிலையிலிருந்து எப்போது நீங்கள் அவளது குணத்தை குறித்து சந்தேகிக்கிறீர்கள் என்றேன். இதை கேட்டு அம்மா ஒரு கணம் மௌனமானாள். என் வார்த்தைகள் அவளை உலுக்கியது போல. ஆனால் உடனே சமாளித்துக் கொண்டு சொன்னாள், மகனே, ஒரு தாய் தன் குழந்தைக்கு எப்போதும் நன்மையே விரும்புவாள். நான் பார்த்ததைத்தான் சொன்னேன். மீதி உன் இஷ்டம் என்றாள். நான் எழுந்து நின்றேன். அம்மா, மீராவின் குணம் உங்கள் வார்த்தைகளில் இல்லை. அவள் கண்களில் உண்மை தெரிகிறது. அவள் என்னை பற்றி மௌனமாக இருந்தாள். நான் இல்லாத நேரத்தில் உங்கள் கொடுமைகளை சகித்தாள். அப்படிப்பட்டவள் வேறு யாரை பற்றி என்ன சொல்லுவாள்? அவளது மௌனமே அவளது புனிதத்திற்கு சாட்சி. நான் அவள் மீது சந்தேகப்பட மாட்டேன். இவ்வாறு சொல்லிவிட்டு நான் திரும்பினேன். அம்மாவை அப்படியே மௌனமாக விட்டுவிட்டு அறைக்குள் சென்றேன். அறைக்குள் திரும்பிய நான் மீராவின் அருகே அமர்ந்தேன். அவளது நெற்றியில் கை வைத்தேன். மீரா கண்களை திறந்தாள். அவற்றில் உயிரற்ற கேள்வி ஒன்று இருந்தது. நான் மெதுவாக சொன்னேன், இனி யாரும் உன்னை குறை சொல்ல முடியாது. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. மீராவின் கண்களில் இப்போது கண்ணீர் வழிந்தது. ஆனால் இம்முறை அதில் உத்வேகமில்லை. ஒரு மெல்லிய ஒளி இருந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இதயம் நம்பிக்கையை உணர்ந்தது போல். நாட்கள் கடந்து கொண்டிருந்தன. ஆனால் என் அமைதியின்மை குறையவில்லை. ஏதோ மிகவும் ஆழமான, மிகவும் கடுமையான ஒன்று மறைக்கப்பட்டிருப்பதை நான் உணர்ந்தேன். ஆனால் முழு உண்மையும் இன்னும் வெளியாகவில்லை. ஒரு நாள் மீராவின் துண்டை எடுக்கும்போது அலைமாரியின் அடியில் சில துண்டுகளுக்கு இடையே ஒரு பழைய மொபைல் தொலைபேசி கிடைத்தது. அதை பார்த்து அதிர்ச்சியடைந்தேன். மீரா எப்போதும் இந்த தொலைபேசியை பற்றி குறிப்பிடவே இல்லை. தொலைபேசி தூசியில் மூடியிருந்தது. பல நாட்களாக அணைக்கப்பட்டிருந்தது. இதுவே அம்மா குறிப்பிட்ட அந்த தொலைபேசியாக இருக்கலாம். மீரா ரகசியமாக யாருடனோ பேசியதாக சொன்னாலே. நான் இப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் சோதிக்க தயாராக இருந்தேன். கண்களை மூடிக்கொண்டு நம்பும் காலம் முடிந்துவிட்டது. நான் தொலைபேசியை சார்ஜ் செய்தேன். பல மணி நேரம் கழித்து அது இயங்கியது. திரையில் பல பதிவுகள், குறிப்புகள், குரல் செய்திகள் இருந்தன. என் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. கைகள் நடுங்கின. முதல் பதிவில் இயக்கினேன். அம்மாவின் குரல் ஒலித்தது. அது கடுமையானது, கூர்மையானது, விஷம் தோய்ந்தது. எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், சாப்பிடுவதற்கு முன் அண்ணியின் அறையை சுத்தம் செய். இப்போது மறுபடியும் பேச முயற்சி செய்து பார். உன் எலும்புகளை உடைத்து விடுவேன். உன் கணவன் வெளியே உள்ளான். இங்கே நீ சாப்பிடும் சாப்பாடு கூட என் கருணையில்தான். இரண்டாவது பதிவில் அண்ணியின் குரல் சிரிப்புடன், இவ்வளவு மரியாதை வேண்டுமென்றால் கணவனிடமிருந்து பணம் கூட கேட்டுக்கொள். உனக்கு இங்கே காலணிகள் சீராக்கும் அளவுக்கு மட்டுமே மதிப்பு என்றார். மற்றொரு பதிவு, அலறலின் சத்தம், மீராவின் குரல், எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள், மருந்துக்கு, மிகவும் காய்ச்சல் என்றாள். பதிலில் அம்மாவின் குரல், சாகப் போகிறாயா என்ன? ஒரு வாய் குறைந்தால் என்ன? இதை கேட்டு என் கையிலிருந்து தொலைபேசி நடுங்கியது. நான் ஒன்றன் பின் ஒன்றாக பதிவுகளை கேட்டுக்கொண்டே போனேன். ஒவ்வொரு பதிவும் என் இருப்பின் மீது கடுமையான தாக்குதலாக இருந்தது. என் அம்மா நான் மிகவும் நம்பியவள். என் வளர்ப்பில் பெருமை கொண்டவள். அந்த அம்மா ஒரு எதிரியை விட கொடூரமாக நடந்து கொண்டிருந்தாள். என்னுடைய அந்த நாட்கள் நினைவுக்கு வந்தன. வெளிநாட்டில் இருந்து மீராவுடன் பேச முயன்ற போது ஒவ்வொரு முறையும் அம்மா ஏதேனும் சாக்கு போக்கு சொல்லியிருந்தாள். அவள் தூங்குகிறாள், கடைக்கு சென்றுள்ளாள், பூஜை செய்கிறாள் என்று. அந்த நேரங்களில் மீரா அம்மா மற்றும் அண்ணியின் கொடுமைகளை சகித்துக் கொண்டிருந்தாள். பசியுடன், தாகத்துடன், காயங்களுடன், தனிமையில். அம்மா மீராவின் குணத்தை கேள்விக்குள்ளாக்கிய நாளும் என் நினைவுக்கு வந்தது. இன்று அதே அம்மா தன் கொடுமைகளை தானே ஒப்புக்கொள்வது போல் அந்த பதிவுகளில் கேட்டது. நான் கட்டுப்பாடு இழந்து தரையில் உட்கார்ந்தேன். கால்களுக்கு கீழே தரை நழுவியது போல. சிறிது நேரம் கழித்து நான் தொலைபேசியை எடுத்துக்கொண்டு மீராவிடம் சென்றேன். அவளது கைகளை மெதுவாக பிடித்தேன். தொலைபேசியை அவள் முன் வைத்தேன். நீ ஏன் ஒருபோதும் எதுவும் சொல்லவில்லை? மீரா என்னை பார்த்தாள். அவள் கண்கள் வெறுமையாக இருந்தன. எல்லாவற்றையும் ஏற்கனவே இழந்துவிட்டவள் போல். அவள் சொன்னாள், நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீர்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள். நீங்கள் உங்கள் அம்மாவை இழக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. நான் எல்லாம் சகித்திருப்பேன். நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால் போதும்.
அதை கேட்டு என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. என் மீராவின் இரு கைகளையும் பிடித்தேன். என்னை மன்னித்துவிடு. நான் எல்லாவற்றையும் பார்த்தேன், கேட்டேன். ஆனால் மௌனமாக இருந்தேன். நீ முதல் முறையாக மௌனம் சாதித்த போதே நான் பேசியிருக்க வேண்டும். மீராவின் கண்களில் ஈரம் தெரிந்தது. ஆனால் இந்த முறை அவள் உதடுகளில் ஒரு சோர்வடைந்த புன்னகை இருந்தது. பல வருடங்களின் வலிக்கு பிறகு யாரோ தன் வலியை கேட்டது போல். பின்பு நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். இனி இந்த அநீதியையும் கொடுமையும் நான் பொறுக்க மாட்டேன். மீராவுக்காகவும் தனக்காகவும். உண்மை இப்போது வெளியாகிவிட்டது. திரை விலகிவிட்டது. இனி மௌனம் அல்ல, நீதிதான் வழங்கப்படும். அம்மாவின் முன் அந்த தொலைபேசியை வைக்க நான் விரும்பினேன். மீராவின் கண்ணீர்களில் மூழ்கிய ஒவ்வொரு குரலும் இப்போது எல்லோருக்கும் முன்னால் சாட்சியாக இருக்கட்டும் என்று. விடியற் காலை வெளிச்சம் முழுமையாக பரவவில்லை. ஆனால் என் கண்கள் முழுவதுமாக விழித்துவிட்டன. கடந்த இரவிலிருந்து எனக்கு தூக்கம் வரவில்லை. தொலைபேசியில் பதிவான குரல்கள், அந்த விஷமான வார்த்தைகள், மீராவின் முனங்கல்கள், அவளது போலி சிரிப்பு அனைத்தும் என் மனதில் சுற்றி கொண்டிருந்தது. அறையில் மீது தூங்கிக் கொண்டிருந்தாள். பல வருடங்களுக்கு பிறகு வந்த அமைதி அவள் முகத்தில் தெரிந்தது. நான் அவள் நெற்றியில் கை வைத்துவிட்டு வெளியே வந்தேன். அம்மா வெளியே அமர்ந்திருந்தாள். அண்ணி அருகே தேநீர் குடித்துக் கொண்டிருந்தார். இருவரும் சிரித்துக் கொண்டிருந்தனர். எதுவும் நடக்கவில்லை என்பது போல். நான் அவர்கள் முன் நின்றேன். தொலைபேசியை மேஜையில் வைத்தேன். இன்று நாம் அனைவரும் உண்மையை கேட்போம். அம்மாவின் முகம் உடனடியாக வெளிரியது. அண்ணியின் கையிலிருந்து தேநீர் கோப்பை தரையில் விழுந்தது. நான் ஒவ்வொரு பதிவையும் இயக்கினேன். ஒவ்வொரு வார்த்தையையும், ஒவ்வொரு அலறலையும், ஒவ்வொரு கிண்டலும் இப்போது வெறும் வார்த்தைகள் அல்ல, நிர்வாணமான உண்மையின் சாட்சியங்களாக இருந்தன. அம்மா கூச்சலிட்டாள், இவை அனைத்தும் பொய், யாரோ சதி செய்திருக்கிறார்கள் என்று. நான் கத்தினேன், சதியா? மீராவின் காயம்பட்ட கைகள், பட்டினி கிடந்த வயிறு, அவையும் சதியா? இதுதான் அந்த வீடு. இதன் செலவுக்காக நான் வெளிநாட்டில் இரவு பகல் உழைத்தேன். நீங்கள் என் மனைவியை பட்டினி வைத்தீர்கள். இதை கூறியதும் அம்மாவால் பதிலளிக்க முடியவில்லை. அவள் முகத்தில் வெட்கம் அல்ல, பழைய அகம்பாவம் தான் இன்னும் தோல்வியை ஏற்க மறுக்கிறது. நான் அண்ணியை நோக்கி பார்த்தேன். நீங்கள் ஒரு மருமகளாக இருந்தும் மற்றொரு மருமகளிடம் மாற்றாந்தாய் போல நடந்து கொண்டீர். அவளுடைய புண்களில் மருந்து வைக்காமல் உப்பை தூவினீர்கள். உங்கள் நாவின் விஷம் அவரை உடைத்து விட்டது. நீங்கள் அவள் பின்னால் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்கிறேன். அண்ணி பதற்றமடைந்தார். நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம், உங்களுக்கு புரியவில்லை என்று. நான் கையை உயர்த்தி பேச்சை துண்டித்தேன். இனி விளையாட்டு முடிந்தது, இப்போது கணக்கு இருக்கும். பின்னர் அவர் மௌனமாக இருந்தார். மனதில் ஒரு அமைதி நிலவியது. ஒரு டீ கோப்பையின் அடியில் எரிந்த ஒரு கரை மட்டுமே மீதம் இருந்தது. உறவின் அடித்தளத்தில் ஒரு தீப்பிழம்பு பற்றியது போல. நான் மீராவிடம் திரும்பி வந்தேன். அவள் விழித்திருந்தாள். அமைதியாக என்னை பார்த்து கொண்டிருந்தாள். நான் அவள் முன் அமர்ந்து கண்களை கீழே தாழ்த்தி மெதுவாக சொன்னேன், மீரா, உனக்கு நடந்தது வெறும் அவர்களின் கொடுமை மட்டுமல்ல, என்னுடைய தவறும் கூட இருந்தது. நான் உன் கண்ணீரை பார்த்தேன், ஆனால் மௌனமாக இருந்தேன். உன் அமைதியை புரிந்து கொண்டேன், ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நான் உன்னை தனியாக விட்டுவிட்டு மகிழ்ச்சியுடன் திரும்புவேன் என்ற வாக்குறுதியுடன் சென்றேன். ஆனால் உன் பங்கில் பொறுமை வந்தது. நான் வெளிநாட்டில் என்னை ஒரு கணவன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். மீரா பார்வையை தவிர்த்தாள். பல ஆண்டுகளாக அலறக்கூட முடியாத அந்த புண்களை வார்த்தைகளில் மறைக்க விரும்புவது போல. நான் அவளுடைய கையை பிடித்தேன். இப்போது நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. இதை மட்டுமே சொல்கிறேன், நீ விரும்பினால் நீ போகலாம். இதிலிருந்து, இந்த வீட்டிலிருந்து, என்னிடம் இருந்து விடுதலை பெறலாம். மீராவின் கண்களில் ஈரம் தட்டியது. ஆனால் இந்த முறை அந்த கண்ணீர் சுமையாக இல்லை. அது பல ஆண்டுகள் சிறைக்கு பிறகு விடுதலை பெற்ற இதயத்தின் ஈரம். அவள் மெதுவாக சொன்னாள், நீங்கள் உண்மையை பார்த்தீர்கள், அதுவே எனக்கு போதும். இதை கேட்டு என் கண்களில் முதன்முறையாக ஒளி திரும்பியது. ஆனால் அந்த ஒளி வருந்தும் கண்ணீரால் நனைந்திருந்தது. எனக்கு தெரியும், காதலின் கடன் வார்த்தைகளால் அல்ல, நடத்தையால் தீர்க்கப்படுகிறது என்று. இப்போது நான் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும் மீராவுக்கு அவளுடைய புண்களில் நிழல் கூட படாத அத்தகைய கணவராக இருக்க விரும்பினேன். அந்த நாளுக்கு பிறகு நான் ஒரு சிறிய முடிவை எடுத்தேன். நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறுவேன் என்று.
நான் மீராவுக்கு ஒரு புதிய வீடு, புதிய வாழ்க்கை மற்றும் புதிய மரியாதையை கொடுப்பேன். அம்மாவை மன்னித்தாலும் அந்த சூழ்நிலையும் அந்த கொடுமையையும் மீண்டும் தன் மனைவியின் மீது சுமத்த எவருக்கும் உரிமையில்லை. பின்பு என் வாழ்வின் உறவுகளின் பெயரில் புனிதமாக கருதிய அனைத்தையும் இழந்துவிட்டேன். ஆனால் இப்போது மீதமிருந்தது உண்மை மற்றும் மீராவின் துணை. இதுவே இப்போது என்னுடைய உண்மையான வாழ்க்கை. பின்பு அந்த காலையில் மீராவுக்காக ஒரு புதிய ஆடையை எடுத்தேன். திருமணத்திற்கு பிறகு மீரா முதன்முறையாக அணிந்த அதே ஆடை. பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஆடை மீண்டும் வெளியே எடுக்கப்பட்டது. அந்த துணியிலேயே ஒரு புதிய தொடக்கம் மறைந்திருப்பதை போல மீரா மெதுவாக துண்டை போர்த்தினாள். முகத்தில் அமைதி இருந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு யாரோ இதயத்தின் சுமையை இறக்கிவிட்டதை போல மீரா வெளியே வந்து ஒரு காலத்தில் மௌனமாக உதவியற்று குழப்பமடைந்த நான் இன்று முழு நம்பிக்கையுடன் உறுதியாகவும் வலிமையாகவும் தோன்றினேன். நான் மீராவுக்காக காலை உணவை அமைதியாக மேஜையில் வைத்தேன். வார்த்தைகளால் அல்ல, செயல்பாடுகளால் காதலை நிரூபிக்க விரும்புவதை போல். மதிய நேரத்தில் நான் அம்மாவின் முன்பு சென்று அமர்ந்தேன். அம்மா மௌனமாக இருந்தார். நேற்று இரவின் நிகழ்வுகளுக்கு பிறகு அவருக்குள் இருந்த பெருமை சிதறுண்டு போயிருந்தது. அவருக்கு தெரியும், மகனின் மௌனம் இனி தாங்க முடியாத ஒன்று என்று. முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டது. நான் மெதுவாக சொன்னேன், அம்மா, நீங்கள் என் அம்மாதான். இன்னும் எப்போதும் இருப்பீர்கள். நான் உங்களை விட்டு விலகப் போவதில்லை. ஆனால் மீரா அனுபவித்த வேதனைக்கு நானும் பொறுப்பு. இன்னும் ஒரு நாள் கூட இந்த வீட்டில் தங்கினால் அந்த வேதனை மீண்டும் வந்துவிடும். உடனே அம்மா பார்வையை தவிர்த்தார். அவரிடம் இப்போது எந்த சாக்கும் இல்லை, எந்த புகாரும் இல்லை. நான் உங்கள் மேல் கோபப்படவில்லை அம்மா. நான் உங்களை மன்னிக்கிறேன். நடந்தது நடந்தே போகட்டும். ஆனால் இனி மீராவின் வாழ்க்கைக்கு மரியாதை கொடுப்பது என் கடமை. அதற்காக அவளை இந்த வீட்டிலிருந்து அழைத்து செல்கிறேன். இவ்வாறு சொல்லும்போது அவள் குரலில் கடுமை இல்லை. ஆனால் அந்த முடிவு கல்லில் கோடி கிழித்தது போல் உறுதியாக இருந்தது. அம்மா மெதுவாக தலையசைத்தார். இந்த முடிவை உள்ளுக்குள் ஏற்றுக்கொண்டது போல. அவருக்கு தெரியும், மகன் இனி தன் முடிவிலிருந்து பின்வாங்காதவனாக மாறிவிட்டான். மேலும் நடந்தவற்றின் விலையை தனிமையில் செலுத்த வேண்டியிருக்கும் என்பதும் அவருக்கு புரிந்துவிட்டது. பிறகு நான் மீராவிடம் வந்தேன். அவளை பார்த்து மெதுவாக சொன்னேன், வா போகலாம். மீரா என் கண்களை பார்த்தாள். அவள் பார்வையில் முதல் முறையாக முழு நம்பிக்கை இருந்தது. இனி அவளுடைய இடம் நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது என்பது போல. அவள் எந்த கேள்வியும் கேட்கவில்லை, எந்த புகாரும் செய்யவில்லை. என்னுடன் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தாள். அபிராஜும் மீராவும் ஒரு புதிய வீட்டை எடுத்தார்கள். சிறியது, எளிமையானது, ஆனால் முழுமையானது. அங்கு எந்த கிண்டலும் இல்லை, எந்த ஆணையும் இல்லை, எந்த கட்டாயமும் இல்லை. இரண்டு மனிதர்கள் மட்டுமே ஒருவரை ஒருவர் கேட்க, புரிந்து கொள்ள, மரியாதை செய்ய விரும்பினர். அபிராஜ் இறுதியாக அவர் முன்பே கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தையும் கற்றுக்கொண்டார். இந்த கதையின் பாடம் அபிராஜ் அல்லது மீராவுக்கு மட்டுமல்ல, வெளிநாடு செல்ல தயாராகும் ஒவ்வொருவருக்கும். பெற்றோருக்கு பணம் அனுப்புவதன் மூலம் எல்லாம் கவனிக்கப்படுகிறது என்று நினைப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வது ஒரு குற்றமல்ல. ஆனால் வெளிநாட்டில் சென்று கண்களை மூடிக்கொள்வது, மனைவியின் குரலை, அவளுடைய வலியை மற்றும் அவளுடைய மௌனத்தை கேட்க தவறிவிடுவது ஒரு பெரிய தவறு. அபிராஜ் சரியான நேரத்தில் உண்மையை பார்த்தார். அந்த பார்வைதான் அவரது புதிய ஆரம்பத்தின் முதல் படியாக மாறியது. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.